வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் பலி அமைப்போம். நிச்சயம் பலி அமைக்கலாம், பலி உண்டு. இதில் இருக்கிற தமிழீழ படம் அதில் போட்டிருக்கு, தமிழீழ மக்களுக்கான செய்தி. அதுக்காக நீங்கள் இதை போட வேண்டிய அவசியம் இல்லை. சில வேளை உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. என்னண்டு வழி அமைக்கலாம். அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய தயவு செய்து கேளுங்கள். எந்த சக்தியும் இதை தடுக்காது. என்ற அனைத்து உயிரும் பசியாறு. இப்போ கல்லன்ற பிள்ளைகளும் கல்லன்ற பிள்ளைகளும் கல்லன்ற குடும்பமும் நல்லவன்ற குடும்பமும் எல்லாருக்கும் சாப்பாடு தேவை. இது இவர் தடுக்க மாட்டோம். இதை தயவு செய்து செயல்படுங்க. எப்படி செயல்படுத்தலாம்னா அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய வழி அமைக்கலாம். இப்போ தமிழில் படம் போட்டிருக்கிறதால நான் இலங்கையை நான் பிரித்து திருப்பியும் ஒரு பிரச்சனையை நான் எதிர்பார்க்கல, அந்த எண்ணத்திலையும் இல்லை. தமிழீழ மக்களுக்கான செய்தி, தமிழ் மொழிக்கு ஒரு தேசம் காண்போம். உலகத்தால் ஒரு தேசம் கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அதற்காகத்தான் இந்த அரசியலை நான் நகர்த்துறேன். எப்படி அனைத்து உயிரின் பசியாறி இன்புற்று வாழ்ந்து மடிய வழி அமைக்கலாம் என்று சொன்னால், அரசியல் அதிகாரத்தை நல்லவர்கள் பெற்றுக்கொள்ளணும், அரசியல் மாற்றம் கொண்டு வரணும். எப்படி அரசியல் மாற்றம் கொண்டு வரணும்னா, யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பித்து தமிழீழத்தை மாற்றி அது நல்ல மண்டு சிங்கள மக்கள் உணர, இலங்கை மாற, இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்துவிட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர வேண்டும். இதை தாரக மந்திரம் போல் அதை விளங்கிக் கொள்ளுங்க. சொத்து கணக்கை அசைஞ்ச சொத்து, அசையா சொத்து, காசு மற்றது அசையா சொத்து, அவங்களோட கதிரையில் இருக்க மட்டும், அவங்களோட பதவி காலம் மட்டும் இந்தாங்கோ, நான் இவ்வளோ சொத்து இருக்குது, நான் ஆட்சியில் இருக்கிறேன், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்கிறேன், எம்பியாக இருக்கிறேன், நான் பிளவிட்டால் அந்த அரசுக்கே எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி எழுதி வச்சுட்டு வந்தால் மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு அரசியல் மாற்றத்தை இலங்கையில் கொண்டு வந்து இலங்கையில் தீய உலகத்துக்கு மாற, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கும் உணவு, உடைகள், கல்வி, மருத்துவம், பாதுகாப்பு எல்லாருக்கும் கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைச்சோன்னா பேருந்து அமைதி, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி உலகம் வருது. உலகத்தில் இருக்கிற சகல உயிரினமும் அனைத்து உயிரும் பசியாறி அது அந்த வாழும் காலம் மட்டும் இன்புற்று வாழ்ந்து மடியுது. இதை இயற்கை என்ன ஏவுது நான் சொல்கிறேன். இதால் நீங்கள் இதை செயற்பட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி என்று சொன்னால், இவ்வளவுதான் ஆட்சி மாற்றம் என்னென்னு சொன்னால் பெண்களால் முடியும். பெண்கள்லாம் பெண்ணினம், ஃபீமேல் சொன்னால் இந்த உயிரினங்கள் எல்லாம் ஃபீமேல்லாம் பெண்ணினம் தான் இந்த இது மட்டும் இந்த பூமியில் இந்த உயிரினத்தை கொண்டு விட்டு இருக்கு. அரசியல் பெண்களுக்குரியது. பெண்கள் எல்லாம் சேர்ந்து பெண்கள் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும். ஆம்பளைகளுக்கு இவ்வளோ காலம் உலகத்தில் என்ன அமைதியை கண்டது இல்லை. ஆம்பளைகளுக்கு வாக்கு செலுத்த ஆண்கள் போர்க்குணம் கொண்டவர்கள். பெண்கள் குழந்தைய பார்க்குறபடியா அவைகளுக்கு தான் அரசியல் உரிமையானது. பெண்கள் ஒன்றுபட்டு பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் என்று சொன்னால் பெண்களால் மாற்ற முடியும். 3 நிமிஷத்துக்கு முடிக்கலாம் நினச்சா கூட்டிட்டுது, பரவாயில்ல. அப்போ பெண்கள் என்ன செய்யணும்னா, யாழ் மாவட்டத்தில் பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் மட்டும் யூடியூப்பை ஆயுதமாக எடுத்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் பெண்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் சனம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் சனம் பண்ணி வைங்க. 10 லட்சம் சனத்தில் வாக்கு போடுற சனம் ஒரு 3-4 லட்சம், ஒரு 2 லட்சம் பெண்கள், அக்கா தங்கச்சி பெண்கள் தான் பார்க்க சொல்ல மாட்டேன். பெண்கள் தேர்ந்தெடுங்க. முதல் தேர்ந்தெடுத்துட்டால் இந்த அக்காவை தங்கச்சி சொல்லுங்க, உங்களோட சொத்து கணக்கை இப்படி எழுதுங்க. இப்படி இப்பெல்லாம் விட்டால் அரசுக்கு சொந்தம் இல்லை, இப்படி ஒரு சிறுவர் இல்லத்துக்கு, அனாதை இல்லத்துக்கு சொந்தம், முதியோர் இல்லத்துக்கு சொந்தம் எழுதுங்கன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் உருவாக்கி உடனே கிள்ளச்சி மில்லத்து வவுனியா டக்குன்னு மாற, மட்டக்களப்பு திருமணம் என்ன தமிழீழம் எல்லாம் மாற, சிங்கள மக்கள் இதை பின்பற்றி இலங்கை மாறி இலங்கையிலேருந்து தீயா பெறவோடும். இதுக்கு நீங்கள் எந்த விதத்திலும் பயப்படுத்தவே இல்லை. உங்களோட பேர்லேயே டிக்டாக்கை ஆயுதமாக எடுத்து உங்களோட பேருன்னா வேறு பேர்களில் திறந்தாது பெண்களுக்கு தான் வாக்கு செலுத்தணும் மனித பகிரங்கப்படுத்துங்க. இது ஒரு 10 பேர் தீவிரமாக செய்யப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த கண்ணுக்கு முன்னாலே இப்போ ஒரு கதைக்கு தமிழீழத்தில் நடந்த பிரச்சனை போராட்டம், இனப்போராட்டத்தில் நாங்கள் விடுதலைக்காக போராடினதில் எல்லாருக்கும் போராளிகளுக்கெல்லாம் வயசு போயிட்டோம். அவங்களோட கண்ணுகளுக்கு முன்னால் இந்த தலைமுறையிலே ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் காணட்டும். தமிழ் மொழிக்கு ஒரு தேசம் உலகத்தை அழகாக கட்டாயம் கிடைக்கும் என்று சொல்லி அதை நீங்கள் செயற்படுங்க. இப்போ செயற்பட்டு உங்களோட காலத்திலே தமிழ் மொழிக்கு ஒரு தேசத்தை காண்போம். தமிழனால் உலகம் வாழ்ந்ததாக இருக்கட்டும். மூத்த தமிழால் உலகம் வாழ்றதில் உலகமே ஏற்றுக்கொள்ளும். தமிழ் ஒன்று ஆதி மொழி அடித்து பார்த்தா தமிழ் வருது. தமிழுக்குன்ற ஒரு நாடு இல்லை. எல்லாம் நடக்கும். நடப்பது செவன் நடக்கும். சக்தியே இறைவாவும் சக்தி. இதால் நீங்கள் எந்த விதத்திலும் பயப்பட தேவையில்லை.
எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த சக்தியும் இதை வந்து எல்லா மனிதரும் அங்கே இருப்பினோம். பெண்களுக்கு தான் பார்க்க சொல்லி தோண மட்டும் சொல்லி யாழ்ப்பாணத்தில் டக்கண்டு வேறு பேர் யாழ்ப்பாணத்தை உடனே மாற்றுங்க. யாழ்ப்பாணத்தை மாற்றின உடனே பேருந்து சொத்து கணக்கை அரசு நவப்படுத்தி விட்டோன்னா டக்குன்னு கதைச்சி பேசி டக்குன்னு மாற்றினோடனே யாழ்ப்பாணத்துலேருந்து மாறினோடனே இலங்கை முழுவதும் மாறுது. இவ்வளோ இதை வந்து நானாக தான் சொல்லி கொண்டு இருப்பேன். நம்ம 3 நிமிஷத்துக்கு முடிப்பேன். 3 நிமிஷம் கூடிட்டு இதை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இதை வந்து நீங்கள் லைக் பண்ணணும் இல்லை, இதை வந்து ஒரு 10 பேர் தீவிரமாக செய்யப்பட்டாலே யாழ்ப்பாணத்தை நீங்கள் மாற்றிட்டாலே அங்கால வெற்றி. அங்கே மாற்றினா டக்குன்னு நெருப்பு பற்றினவங்கள அங்கால பற்றி இலங்கை மாறிடும். இதை வந்து இந்த இதுக்கு முரண்பாடானது இல்லை. இந்த இலங்கை படம், இந்த தமிழ் ஈழம், அதுகள் புலிக்கொடிகள் இதுகளை தவறு. நீங்கள் போயிட்டு வந்து நிம்மதியாக போயிட்டு வாங்குவோம். தமிழுக்கு ஒரு தேசம் காண்போம். நீங்கள் அதால் வந்து மருத்தனமான இதுகள் ஈடுபட்டு நீங்கள் ஸ்ரீலங்காவில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற வந்து திருப்பி பட்டகாயத்தில் திருப்பி படமண்ட போல அந்த நிலைமைக்கு போகாமல் வாழ்க வளமுடன் அனைத்து உயிரும் பசியாரை இன்புற்று வாழ்ந்த மாடிய அதுக்குள்ளே நான் என்னென்ன கதை கேளுமோ அதுதான் என்ன இயற்கையோ என்னவோ இது அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். தயவுசெய்து செயல்படுங்கள். தமிழுக்காக எப்போ பார்த்தாலும் டிக்டாக் வழிய தமிழ் அகலாது என்று சொல்கிறது, தமிழுக்காக அப்படி கதைக்கிறது. எல்லா தமிழரும் ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒன்று தமிழுக்கு செய்யணும் எல்லாரும் துரிச்சு கொண்டு இருப்பாங்க. ஒரு கதைக்கே ஒரு குடிகாரன் கூடி அவன் நல்லா குடிச்சிட்டு முறையில் இருந்தாலும் அவன்கிட்ட கேளுங்க, அந்த பிள்ளைக்கு வந்து ஏதாவது தன் பிள்ளைக்கு ஒரு கிறிஸ்மஸ் நீ ஒரு ஏதோ ஒரு கொண்டாட்டமோ வரைக்க தன் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தான் நினைப்பான் இந்த குடிகாரனும். அதே போல் எல்லா தமிழரும் தமிழுக்காக மனதில் வந்து தமிழ்ன்னு சொன்னால் தமிழுக்காக தானும் ஏதோ அது செய்யணும்ன்றதான் இப்படி தமிழாக்கள் அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு கதைக்கிறதும், தமிழாக்களுக்கு ஒரு சின்ன இதுகளை காட்டுறதும், இதை டிக்டாக்ல வாங்கிட்டு காட்டுறது எல்லாமே ஏதோ ஒன்று செய்யணும்ல. ஒட்டு மொத்தமாக இதுதான் விட அரசியல் வந்து உலகம் வந்து ஜனநாயகம். அரசியல் அதிகாரத்தை வந்து பெண்கள் கைப்பற்றினால் உணவு உடை கல்வி மற்றும் பாதுகாப்பு இந்த பெண்கள் குழந்தைக்கு கொண்டு போவோம். உலகத்தில் இல்லை எல்லாருக்கும் கிடைக்கணும். தமிழனாலே அது ஆகட்டும். யாழ்ப்பாணத்தை நீங்கள் மாற்றினால் யாழ்ப்பாணத்தை நான் சொல்கிறது வந்து உங்களோட யாழ்ப்பாணத்துக்காகவும் இல்லை, தமிழகத்துக்காகவும் இல்லை, இலங்கைக்காகவும் இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதருக்கும் உலகத்தில் கஷ்டங்கள், வறுமைகள், இதுகள் மன ரீதியான நிறைய பிரச்சனைகள், சூசைட்டுகள். அதனால் வந்து பணக்காரன் காசு எடுத்துக்கொண்டே இருக்கிறான், போய்கொண்டே இருக்கிறான். ஏழு அப்படியே கீழே நிலத்தை தோண்டி போய்கொண்டே இருக்கிறான். உலக மாற்றம் வந்தோடனே கொஞ்சம் பேலன்ஸாக கொண்டு வந்த உடனே உணவு உரையல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு அப்படி கொண்டு வந்தோன்னா இப்போ இந்த சட்டம் தானாக வரும். இவ்வளோ சொத்துக்கு மேலே இவ்வளோ பேர் வச்சிருக்கல, அது இத்தனை ஏக்கர் காணிக்கு மேலே இத்தனை பேர் வச்சிருக்கலான்னு பேலன்ஸ் பண்ணுற காலம் எல்லாம் வரும். என்ன கொண்டுச்சு ஏவுது. தயவுசெய்து யாழ்ப்பாணத்தை வந்து இந்த பெண்கள் வந்து வேறு பேரில் இதாண்டி சரி என்று பட்டால் நான் சிலவில் ஸ்பீட்டாக கதைக்கலாம். நான் வந்து இதுக்கு படிப்பறிவே தேவையில்லை. அனைத்து உயிரும் பசியாரை இன்புற்று வாழ்ந்து மடிக்கணுமென்று ஒருத்தன் சொல்கிறதுக்கு நாம் போய் டிகிரி எடுத்து வரணுமா இல்லை 10ஆம் வகுப்பு படிக்கணுமா? இதை போய் அனைத்து உயிரும் பசியாரை இன்புற்று வாழ்ந்து மடிக்கணும். அமைதி சாந்தம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உலகம் பாதுகாப்பு உலகம் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதை வந்து கேட்குற நீங்கள் வேறு பேர்களை வந்து இந்த யாழ்ப்பாணத்தின் சன தொகையை பார்த்துட்டு எத்தனை வீதம் 2 லட்சம் 3 லட்சம் பெண்கள் வாக்கு இருக்குது. யாழ்ப்பாணத்தை மாற்றி எடுத்துக்காட்டா இதை செய்திருங்க. மற்றபடி நீங்கள் தமிழாக்கள் என்று சொல்லி அது சொல்லி சின்ன ஜானை பசிக்கு சோளம் பொறி போட்டு ஜானை பசியை தீக்க இயலாது. இதோட முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ தூரம் விளங்கி கொண்டிருக்கேன். நாலாம் தான் ஏதோ ஒன்று இப்படி ஒன்று சொல்லி கொண்டிருப்பேன். எனக்கு பசியாரை இன்பட்டு வாழ்ந்த மாதிரியே. நன்றி, வணக்கம்.